சென்னையில் புதிதாக 135 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். மாநகர் போக்குவரத்து கழகத்தின் பெரும்பாக்கம் மின்சார பேருந்து முனையை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து 55 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக கடந்த மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வியாசர்பாடி பணிமனையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த நிலையில் இரண்டாவது கட்டமாக தற்போது 135 பேருந்துகள் தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த பேருந்து ஏசி பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த சிறப்பு அம்சங்களை பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் அமர்வதற்கு தனியான இருக்கைகள், அதே போல அவர்களுடைய சக்கர நாற்காலியை ஏற்றுவதற்கு சாய்வுதளமான அந்த பேருந்துகளை நகர்த்துவதற்கான வசதிகள், அதே போல சிசிடிவி கேமராக்காக பேருந்துகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல பேருந்துகள் ஜிபிஎஸ் கருவி, அதே போல பேருந்துகளில் இந்த பேருந்துகளுக்கு ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கக்கூடிய வகையில் அந்த பேட்டரி அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல பேருந்துகளில் ஒரே நேரத்தில் முழுமையாக 32 பேருந்துகளுக்கு சார்ஜ் செய்யக்கூடிய வசதியும் இந்த பேருந்து பணிமனையில் அமைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக 12 வழித்தடங்களில் சுமார் 135 பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இந்த சேவையை தொடங்க உள்ள நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அந்த பேருந்தில் ஏறி ஆய்வு செய்த பின்பு தற்போது பேருந்தில் சிறிது தூரம் அதை பயணித்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.